ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பஸ் டைமிங் 3Dயில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னடா அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குமார் கிங் லேசர் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். இப்போ தான்டா புதுசாக ஒரு கார் வாங்கினேன், அதுக்குள்ளேயுமாடா இருப்பீங்க. அந்த கார் வந்து இப்போ தான் போட்டிருக்கேன். அதனால் நான் முதல் முறையாக ஓட்டுறதுனால இதை நம்ம கேர்ஃபுல்லாக கவனமாக ஓட்டுவோம். இது நம்ம நேராக இந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த உள்ள பார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளோட போலீஸ் காரை பார்க் பண்ணிடலாம். அதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேளை எல்லாத்துக்குமே இந்த எல்லா சீட் கோடுமே வேணும்னு பார்த்தீங்கன்னா, நானே பார்த்தீங்கன்னா சீட் கோடு தெரியாமல் ஒரு ஆப் ஏற்றி தாங்க இந்த பண்ணேன். அது ஆப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளகன். அது உங்களுக்கு இது கொண்டாந்து வச்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களோட 6 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யானை வந்துடும். இந்த யானை எப்படிடா எனக்குலாம் வரமாட்டுக்கடா அப்படின்னு கேட்பீங்க. பாதி பேருக்கு ஏன் வரமாட்டுக்கு அப்படின்னு தெரில. இந்த யானையை வந்து இந்த புல் ட்ரெஸ்ஸை ஒரு சுட்டாலே போதும், பேக்கில் சுட்டோம், செத்துருச்சு. அடுத்த நம்பர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சீட் கோடு வந்து ஸ்னேக் தாங்க. அது என்ன சீட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் கால்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்காண்டி ஒரு சூப்பரான பச்சை கலரில் ஒரு கையில் இவ்வளோ பெரிய அருவா தூக்கிட்டு வச்சுருக்க ஒரு பாம்பு வந்துடும். என்னடா அந்த பாம்பு வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. ஒரு போட்டோம்னா போதும், அது நம்மளே போட பார்த்துரும். இப்போ பார்த்தீங்களா எப்படி விரட்டிட்டு வருதுன்னு. இப்போ நம்ம இதை கொல்லாம விடக்கூடாது, ஏன்னா இப்போ மட்டும் நம்ம இதை கொண்டுட்டோம்னா அவ்வளோதான். பாருங்கள் எப்படி தலை திரும்பி எடுத்து கிடக்குன்னு. சரி, இப்போ அடுத்த நம்பர் என்னென்னு பார்த்துடலாம். உங்கள்கிட்ட லேம்போகினி நம்பர் சொல்கிறான்னு கேட்பீங்க. லேம்போகினி நம்பர் வேறு ஒன்றும் இல்லைங்க, 11. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 11 போட்டால் சிங்கம் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு வரவே இல்லை சிங்கம். சரி, அப்புறம் 9 போட்டால் ஏதோ ஒரு டிராக்டர் வருமா, 10 போட்டால் ஒரு எருமை மாடு வரும்னு சொன்னாங்க. அதையும் நம்ம இப்போ போட்டு பார்த்துடலாம் வருதா இல்லையான்னு. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு யானை போட்டு பார்க்கலாம். ஒரு 6 போட்டுக்கணும், ஏன்னா அந்த யானை செத்துருச்சு. யானை கார் பத்திரம்டா. இப்போ தான் சொல்லி அரை மணி நேரம் அதுக்குள்ளே காரை நோக்கிடும் போல. அடுத்து நம்ம 7 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வரும்னு சொன்னோம், ஆனால் வரவே இல்லை. அடுத்து 8 போட்டு பார்ப்போம். 8லேயும் ஒன்றும் வரல. அடுத்து 9 போட்டு பார்ப்போம். 9 போட்டால் ஒரு டிராக்டர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 9 போட்டு பார்ப்போம். வருமா தெரியலையே. 10 போட்டு பார்ப்போமா, ஒன்றுமே வரலைங்க. அப்போ நம்மளோட ஃபேக் சொல்லியிருக்காங்க. சரிடா, இதெல்லாம் இந்த நம்பர்லாம் பாதி பேருக்கு வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நேராக உங்களோட வீட்டில் போய்ட்டு நீங்கள் நெட்டையும் ஒய்ஃபையும் ஆன் பண்ணிவிட்டு நான் ஏற்றிருக்க இந்த இந்தியன் பைக் டிரைவிங் ப்ளகன்கிற இந்த கேமை இது ஒரு கேமுன்னு சொல்லுவாங்க. ஆர்ஜிஎஸ் மெனுன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் நம்மளுக்கு தேவையான எல்லா சீட் கோடும் இருக்கும். அதுக்கடுத்து புதுசாக வந்த சீட் கோடும் இருக்கும். அதுக்கு மேலே சீட் 1, சீட் 2, சீட் 3, சீட் 7, சீட் 8ன்னு போட்டிருக்கல, அது ஒன்றும் நம்பர், அதுதான் அதோட சீட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி நான் இந்த ராக்கி பாய் பைக்கை வந்து டிக்கெட் டவுன் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் நேராக வெளியே போயிடணும். வெளியே போய்ட்டு ப்ளகன்னு 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும், ஃபைல் லோடுன்னு வரும், உங்களுக்கு விளம்பரம் வரும். சில பேருக்கு விளம்பரம் வரும், எனக்கு வந்து விளம்பரம் வராது. ப்ளீஸ் வெயிட்டுன்னு காமிக்கும். ஃபைல் லோடர் அப்படின்னு காமிக்கிறேன் நான். ஃபைல் லோடர்னு காமிக்கும் பாருங்கள். கொண்டாட கழிச்சு இந்த ஃபைல் லோடர்னு காமிச்சோம், பேக் கொடுத்து வெளியே வந்துருங்க. சில பேருக்கு விளம்பரம் வரும், சில பேருக்கு விளம்பரம் வராது. எனக்கு விளம்பரம் வராது, எனக்கு எப்போவுமே. வெளியே போய்க்கலாம். நெட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். நெட்டை வந்து நீங்கள் இனிமேல் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ராக்கியோ பைக்கு தானே டவுன் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு ராக்கியோ பைக் போட்டு பார்ப்போம். ராக்கியோ பைக்கோட சீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ராக்கியோ பைக் வந்துடும். ஒரு வேளை நிறைய பேருக்கு ராக்கியோ பைக் வரலன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரிக்கை கூட நீங்கள் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ராக்கியோ பைக் வந்துடும். பாருங்கள், இப்போ தான் நானே ராக்கியோ பைக் பார்க்குறேன். ராக்கியோ பைக் நல்லா ஜம்முன்னு தாங்க இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இதை நானே இப்போ தான் இந்த ட்ரிக்கே கண்டுபிடிச்சி இந்த பைக்கை இப்போ தான் ஓட்ட போகிறேன். நல்லா தாங்க இருக்குது. எனக்கு தொண்டை கட்டி இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க, நான் காலையிலே வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டண்ட்லாம் போட்டு பார்ப்போம். நல்லா தாங்க இருக்குது இந்த பைக் ஓட்டுறதுக்கு. ஆனால் இது ரொம்ப பொடி பைக்காக இருக்குது, ரொம்ப சின்ன பைக்காக இருக்கிறதுனால ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்போனாலுமே போலீஸ் ஸ்டேஷனில் தான் போகணும். நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிடலாம். நேராக நம்மளோட பைக்கை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் பைக்கில் விட்டுறலாம். நீ எல்லாத்துக்குமே நம்ப சொல்கிற இந்த ட்ரிக்கு வந்து சில பேருக்கு இந்த ட்ரிக்குமே சில பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க.
அது ஏன் எப்படி எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால இப்போ வந்து அந்த ப்ளகன் கேம் எப்படிடா ஏற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, நேராக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு நான் சொல்கிறது அப்படியே அடிங்க. எப்படி என்னதுடா அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக்ஸ் டிரைவிங்னு அடிங்க. அதில் வந்துடும். அதை நீங்கள் அப்படி அமைக்கிட்டிங்கன்னா ப்ளே கொடுத்துக்கோங்க. ப்ளே கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு சில பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பே பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து எங்கள் செல்லில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஏறும். ஏறி முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏறி முடிச்சிருச்சு. ஓகே, சைடில் சவுண்டு கேட்கும், வந்து கவலைப்படாதீங்க. எங்கள் அம்மா சீரியல் பார்க்குது. இப்போ நேராக இந்தியன் பெஸ்ட் கேம் 3Dக்குள்ளே எடுத்துக்கோங்க. இப்போ நேராக இந்தியன் பெஸ்ட் கேம் 3Dயில் இந்தியன் பெஸ்ட் இதில் வந்து இப்போ ப்ளே கொடுங்க. உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு ஆடு வரும். அந்த ஆடை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்தியன் பெஸ்ட் கேமுக்குள்ளே போகும்போது நீங்கள் இப்போ உங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணோடனே நீங்கள் இப்போ என்ன நம்பர் போடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 நம்பர் தான் போடணும். வெறும் 6 தான். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். 6 அப்படின்னு போட்டால் வந்து யானை வந்துடும். பாருங்கள், பார்த்தீங்களா, யானை வந்துட்டா. இதுவே அந்த ப்ளகனோட வேலை தான். இப்போ நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிக்கணும். அடுத்து 2வது நம்பரு 9, அப்புறம் 8ன்னு நம்ம இது 9, 10, அதாவது 99, 29 போட்டோம்னா வந்து நம்ம இதை சுடணும். இதுக்குன்னா சேஃப்டி வேணும்ல ஹார்ட்டுக்கு, அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை சுட்டோம்னா நம்மளை அட்டாக் பண்ணும். பார்த்திங்களா, நம்மளை அட்டாக் பண்ண வருது. நம்ம இப்போ ஓடினாலும் நம்ம இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே ஹார்ட்டு போட்டேன். அப்படினாலும் நம்ம இது கொள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை எடுத்து ஓடிடலாம். ஐயையோ இன்றா ஓடையும் இல்லை ஒளியும் இல்லை. இப்போ சாவு தான் நினைக்கிறேன். ஓகே, செத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தான் லேண்ட் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் ஆகணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ 2வது நம்பரு இப்போ பார்த்தீங்கன்னா 3ன்னு போட்டிங்கன்னா அந்த கொரில்லா ராட்சசன் வந்துடுவான். பார்த்தீங்களா, வந்துட்டானா. ஓகே, இப்போ இதுக்கும் டைனோசருக்கும் சண்டை விட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம டைனோசரை போட்டுக்கலாம். 51 போட்டோம்னா இல்லை 52 போடுவோம். 52 போட்டோம்னா டீரெக்ஸ் வரும். டீரெக்ஸ் இது என்ன டைனோசர்னு தெரியலையே. இது ஏன்னா நம்ம வீட்டுக்கு நேராக போகுது. எல்லாமே வீடு தான் உடச்சி தள்ள போகுது போல். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நம்மளோட இதுக்குள்ளே ஆர்ஜிஎஸ் டூல்ஸ்குள்ளே போய்ட்டு அட்டாக்குன்னு போடணும். அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து அந்த டைனோசர்ஸ் எல்லாமே அதோட சண்டை போட்டுக்கணும். அதை நம்ம இன்றைக்கி வேடிக்கையாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து அது எங்கடா காணும், நம்ம நம்பர் போட்டதெல்லாம் போயிடுச்சு போல். ஓகே, 2ஆம் நம்பர் நம்ம போடலாம். 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொரில்லா டைனோசர் வந்துடும். ஓகே, அடுத்து 51. ஓகே, இப்போ வந்து நம்ம கன் எடுத்து அதை ஷூட் பண்ணிடலாம். ஷூட் பண்ணுறா கைப்பிள்ளை. என்ன எல்லாம் அந்த சைடே ஓடுது. என்ன அந்த சைடு மாயம் இருக்குன்னு தெரில. எல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே தான் போகுது. சரி, இப்போ நம்ம அது பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அட்டாக் பண்ணி சண்டை போட்டுட்ருக்கு. பார்த்தீங்களா, கடிச்சு கொண்டுருச்சு. வெயில் வேறு உச்சி வெயில் அடிக்கி. ஓகே, இவ்வளோ காண்டி நாங்கள் யாருக்காண்டி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என்னோட இந்த வீடியோ போடுங்க ப்ரோ போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி, இது எப்படி தான் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு ப்ளகனுக்குள்ளலாம் போய் உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு பண்ணிடுறேன். அதனாலேயே நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாட்டும் சின்ன தப்பு நடந்தாலும் அது நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன தப்புன்னு சொல்லிடுங்க. அப்போனா அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம். இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் உடனே போடுற வீடியோலாம் உங்கள் சேனலுக்கு வந்து எங்கள் சேனலுக்கு வந்து சேரும். அடுத்து ப்ளகனுக்குள்ளே போகலாம். ப்ளகனுக்குள்ளே போனோடனே யானையை நம்ம டிக் கொடுத்துக்கலாம். செலக்டுன்னு கொடுக்கணும். கொடுத்தோடனே அந்த கழுகு தான். இப்போ அந்த கழுகு தான் எப்படின்னு கொண்டு வர போகிறோம். 5 போட்டிங்கன்னா ஆட் வரும். அந்த ஆடை ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். ஆடை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கழுகு வந்திருக்கும். இந்த கழுகோட நம்பு அப்படியே கழுகை பார்த்தீங்கன்னா கழுகு சிங்கம் மாதிரி எப்படி போகுதுங்க. சிங்கம் போகலாம் நடந்து வரேன் சின்ன பேராண்டின்னு வரான். அங்கங்கே சுட்ட நம்மளை அட்டாக் பண்ணோம். நம்ம இது கொண்டுடலாம். இப்போ சாவே அடிக்க முடியாது போலையே. அதுக்கு இங்கே போகுது, பின்னாடி தான் நிற்க போல். சாவே அடிக்க முடியும். லான்ச்சர் அதான் செத்துச்சு. இன்னும் சாவே அடிக்க முடியல. நம்மளும் சாவை அடிச்சிடும் போல். கழுகு மேலே பாஞ்சு அடிக்குது. அதுதான் நான் சொன்னோம்ல செத்துட்டோம். ஓகே, சரி, கழுகோட அது நம்பர் எத்தனைன்னு நீங்கள் சொல்லலை. அதுக்குள்ளே இவ்வளோ காண்டி போயிட்டீங்களா ப்ரோ அப்படி சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரி ப்ளகனுக்குள்ளே போய்ட்டு டவுன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் வரும். ஆடை ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட நம்பர் எத்தனைன்னு காமிக்க சொல்கிறேன். இதோட நம்பர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5ன்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கழுகு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எத்தனை கழுகு போடுறேன்னு மட்டும் பாருங்கள். எல்லாம் வித்தியாசமான கழுகாக தான் வரும். சீட்டா கழுகு, சாதா கழுகு, அந்த மாதிரி வித்தியாசமான கழுகு வந்துக்கிட்டே இருக்கும்.
பார்த்தீங்களா? ஆனால் இந்த 2 வகை மட்டும் தான் வரும். அடுத்து நம்ம 99 போட்டு இதை இன்றைக்கி சாவடிச்சு விடுவோம் பாருங்க. கன் எடுப்போம். கன் எடுத்தாச்சு. இப்போது இதை நீங்கள் ஷூட் பண்ணி சாகடிக்காம விட மாட்டேன். ஓகே, சாகடிக்கலாம். சுட்டாச்சு. இன்னும் ஒன்று கூட நம்மளை சாகலையே. ஓகே ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு நம்மளை ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணி விளையாடுறதுக்கு தான் இதையே இப்படி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு லான்ச் அடிச்சு ஒரு போட்டோம்னா செத்து கிடக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே லான்ச் அடிச்சு சுடலாம். அந்த ஒன்று செத்துருச்சா இல்லையான்னு தெரில. இந்த ஒன்று என்ன நகம் மாதிரி நம்ம தூக்கி நிற்காத கழுகோட நகம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செத்து பறந்துருச்சு. அடுத்து இந்த சைடு ஒன்று செத்துருச்சு. எல்லாம் ஒரு லான்ச்சருக்கே செத்து மடியுது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே வந்து எப்படி கிடக்குது பாருங்க. வாங்க பார்ப்போம் எப்படி கிடக்கு பாருங்கள். அந்த ஒன்று இருக்குது, அதையும் சுட்டுருவோம். அதுவும் செத்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவுட்டே பொழந்துட்டு செத்து எப்படி ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த சைடு இந்த ஒன்று இருக்குது, அந்த ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையும் போட்டு தள்ளிடுவோம். அவ்வளோதான் செத்து. அங்கே ஒன்று ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துருச்சு. ஸ்விம்மிங் பூல் தாங்க க்ளீன் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த ஒன்று இருக்குது. லான்ச்சர் அவ்வளோ தூரம் போகும். அல்ல அது என்னடா சாவியம் மடுக்கு, இதுக்கு சாவே இல்லை போலியே. என்ன சாவியம் மடுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதை இன்றைக்கி சாகாமல் விடக்கூடாது, நீ கொல்லாமல் விடக்கூடாது. ஆகணும் வரேன். அந்த செத்துருச்சு. போட்டு எல்லா கழுகுமே சாவடிச்சாச்சு. எந்த கழுகுமே இல்லை. நல்லா சுற்றி பார்த்துக்கலாம். எந்த கழுகுமே இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே போனக்காடாக தான் கிடக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குமார் கிங்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை யாருக்குனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் ப்ளகனுக்குள்ளே போகலாம். அடுத்து ப்ளகனுக்குள்ளே இவ்வளோ காண்டி இருக்குது. நீங்களும் இந்த ப்ளகனை ஏற்றிட்டு இந்த வண்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு மறுபடியும் வெளியே போயிட்டு ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.